கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசையா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 6, 7 இதே அதிகாரம் ஏசையா 40ஆம் அதிகாரம் 6, 7, 8ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அதில் தெரியும். எப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி புல்லை போன்றது. அப்போ எப்படின்னு, புல்லுன்னா என்னது, ஒரே நாளே இறந்துறாது. கொஞ்ச நாள் என்ன ஃபஸ்ட்டு பச்சை பச்சேன்னு இருக்கும் அந்த புல், தண்ணீர் ஊற்றி நீர் பாய்ச்சி. ஆனால் அதுக்குன்னு ஒரு குறுகிய காலம் இருக்குது. என்ன தான் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் அது உயிரோடு இருக்குமா? இருக்காது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. போக போக என்ன ஆகும், அதோடைய தன்மை இழந்து போய் காஞ்சி போய் செத்து போயிடும். அதே போல தான் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியா, ஒரு புல்லை போன்றது. குறிப்பிட்ட நாள், இவ்வளோதான் ஆயுசு நாட்கள் ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு வச்சிருக்காருன்னா அவ்வளோதான். அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வயசான பிறகு இல்லை, நம்ம சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா உயிரோடு இருப்பேன், என்ன பண்ணாலும் என்னது, ஆண்டவர் அந்த நேரம் காலம் நமக்கு வச்சுருந்தாருன்னா நீ இவ்வளோ நாள் தான் உயிரோடு இருப்பான்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அது மீறி, ஆண்டவருக்கு மீறி நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல தான் புல் எப்படி அந்த கொஞ்ச நாட்கள் குறுகி, அப்போ அதோட ஆயுசு நாட்கள் என்னது, கொஞ்சம் தான், அதுக்கு நிலையானது கிடையாது. அதே போல் பூ உதிரும். பூ உதிரும்ன்றது 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போல இருக்கு. மேன்மை என்றால் உயர்ந்தமானது, புகழ்ச்சிக்குரியது. ஒரு பூ இருந்தால் என்ன பண்ணுவோம், பூவை ரசிப்போம். ஒன்று. ரெண்டாவது, பூ என்னது, வாசனை தரக்கூடியது. அந்த பூவின் மூலயமா தான் என்னது, காய்க்கும், கனி கொடுக்கும், இப்படிலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பூ பூக்குதுன்னு மல்லிப்பூ செடி, எத்தனையோ பூக்கள் நம்ம பார்த்துருவோம். ஒரு சில செடியில் இருக்க பூக்கள்னா காலையில் பூக்கும், ஈவினிங் ஆனால் போயிடும், உதிர்ந்து போயிடும். சில பூக்கள் என்ன பண்ணும், மாலையில் பூக்கும், காலையில் ஆனால் உதிர்ந்து போகும். அதே போல தான் மனுஷனுடைய மேன்மை, புகழ், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் புகழ்ச்சி எல்லாமே என்னது, ஒரு நாள் மரணம் நேரிடும் போது எல்லாமே இழந்து போகிறாங்க. அதனால தான் சாவு துக்க வீட்டில் நம்ம போகும்போது, இந்த மனுஷன் இப்படி வாழ்ந்தாம்பா, அப்படி வாழ்ந்தாம்பா, இப்படிலாம் இருந்தான், இவ்வளோ செஞ்சாங்கன்னு மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள் பேசுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த மனுஷன் யாருன்றனே தெரியாது, எல்லாருமே மறந்து போயிடுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறேன். அதே போலவே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் பேதுரு இங்கே சொல்கிறாரு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்தினால்னா யாரு, நம்ம தான், மனுஷங்க தான். என்றென்றைக்கும் நிற்கிறது ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனனிமிக்க பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னானது, அழிவுள்ள மனுஷனால, நம்ம வித்தினால படைக்கப்பட்ட நம்ம ஒரு நாள் என்னது இழந்து போயிடுவோம், மரணம் நேரிடும். ஆனால் அழிவில்லாத ஜீவ வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது மறுபடியும் எது, ஞானஸ்தானம், நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதுதான் சொல்கிறது இங்கே ஞானஸ்தானத்தை, மனு திரும்புதலை குறித்து இங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி 24 பாருங்கள், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் என்னது, உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னது, என்னென்னைக்கு ஒரு மனுஷன் ஒழுங்காக வாழ்கிறதோ திருந்துறதோ எல்லாமே என்னது, ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு மனுஷன் இப்போ நம்ம கவலைப்படும் போதெல்லாம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் வசனத்தின் மூலியமாய் பேசுவார். வியாதி படுக்கையில் இருக்கும் போது ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக, துக்கப்படுற டைமில், கண்ணீர் விடுகிற டைமில், குழப்பமான சூழ்நிலை, ஆண்டவருடைய வசனம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேற்றி நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதுதான் மனுஷன் பிழைப்பது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால தான் பிழைப்பான் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழ சரீரத்திற்கு தேவையானது அந்த அப்பம், ஆகாரம். ஆனால் ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்னா அந்த ஆகாரம் நமக்கு உதவாது. எது நமக்கு உதவுமா, ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு என்னது, அந்த உயிரை கொடுக்கும். அதுதான் நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது. எப்படி ஆண்டவர் பிசாசை அந்த 40 நாள் உபாசம் இருக்கும் போது அந்த வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தையின் மூலியமா தான் அந்த பிசாசை ஜெயித்தான். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம வாழ்க்கை ஆண்டோடைய வசனத்தின் மூலியமா தான் ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம இருக்கிற குறுகிய காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கீங்க. நம்ம என்ன பண்ணோம், மனம் திரும்பணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு ஒரு வாழ்வு தான். எத்தனையோ பேர் சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு ஒரு வாழ்வு தான், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், ஜாலியாக இருந்துக்கலாம்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆத்மா எங்கே போவோம்,
நரகத்துக்கு போவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு வாழ்வு. அது கர்த்தருக்கென்று நல்ல நன்மையான காரியங்களை செய்து நன்மையான வார்த்தைகளை பேசி நல்லவைகளை யோசித்து என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக பிறருக்காய் நன்மை செய்கிறாய் தர்மம் செய்கிறவர்களாய் மற்றவர்களுக்காய் உதவுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் எங்கே வலியுறுத்தும். ஸோ தேவனுடைய வசனம் எப்பொழுதும் அப்போ இது மாத்திரம் இல்லை. இப்போ நம்ம பிறக்கிறோம், நமக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தை பிறக்குது, அப்புறம் அதுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை, அப்புறம் போக போக என்னது, நம்ம ஒரு தாத்தா கொள்ளு பாட்டி பேர்லாம் ஞாபகம் இருக்குமா? அவ்வளோவா ஞாபகமே, ஜென்ரேஷன் ஞாபகம் இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் எப்படியா, நமக்கு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ இல்லை அந்த பிள்ளைங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளை யாராக இருந்தாலும் இந்த தேவனுடைய வசனம் என்னது, லாஸ்ட்டு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வசனம் அதே போல் என்னது கடைசி வரைக்கும் அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி தான் ஆண்டவர் வலியுறுத்தி. இதற்கு குறுகிய காலமோ எதுவுமே கிடையாது. ஜென்ரேஷன் தலைமுறையாக என்றென்றைக்கும் அழியாதது எதுவா, தேவனுடைய வசனம். ஆனால் மனுஷன் புல்லை போன்றது பூவை போன்றது உதிரும் என்று இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.